செப்பல் வந்து மேனுவலாக பண்ணுறது. ஆட்டோமேட்டிக் இருக்குது நம்மள்ட்ட, மேனுவலாக இருக்குது. மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நம்மளாண்டே இருக்குது. டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரும்பு மிஷின் சார் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். சரிங்க. கரும்போட இதை மட்டும் எதுக்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னா கீழே இந்த பிளேட் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வரும். உங்களுக்கு மிஷின் வாங்கிட்டீங்கன்னா வரும். கீழே இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வெறும் வாட்டர் மட்டும் வந்துடும். கரும்போட ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகர் விலாக்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மிஷின் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்கள் சார். நம்முடைய கம்பெனியுடைய பேர் வந்து எஸ்பி மிஷினு. இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வடகால்ங்கிற இடத்துல நமக்கு சென்னையில் இருக்குது, அமைஞ்சிருக்குது. இது ஒரு 15 வருஷமாக இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. சிறு குறு தொழிலுக்கான மிஷினரிஸ் பண்ணக்கூடியதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்தியா இல்லாமல் வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டர் லைசன்ஸும் வச்சுருக்குறோம். நம்ம மிஷினை வந்து வேணும், ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணணும், ஒரு சம்பாதிக்கிறோனும், மாதம் ஒரு வருமானம் வந்து நமக்கு நிலையாக வேணும் அப்படின்னா அதுக்கான அவங்க வந்து தொழிலை தொடங்குறதுக்கான இயந்திரங்களை வாங்குறதுக்காக நம்மளை அணுகுவாங்க. ஸோ இந்த எஸ்பி மிஷின்ங்கிறது வந்து ஒரு தொழில் முனைவராக உருவாக்குறதும் ஒரு தொழில் அதிபராக ஒருத்தரை உருவாக்குறதுக்காக அந்த இயந்திரங்களையும் அதுக்கான வழிமுறைகளையும் ட்ரைனிங்கையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சிறு தொழில் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து வீட்டில் இருந்து பண்ணக்கூடியது. அதாவது பெரிய இண்டஸ்ட்ரியோ அல்லது கடையோ எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் விக்கு, ஒரு உதாரணத்துக்கு காட்டன் விக்குனா பஞ்சுத்திரி பண்ணுற மிஷின் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஒரு டேபிளில் 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கற்பூரம், அகர்பத்தி, கப் சாம்பிராணி, பேப்பர் பிளேட்டு, ஸ்க்ரப்பர் பேக்கிங்கு, செப்பல் மேக்கிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நிறைய நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்டு, பேப்பர் பேக்கு, டிஷ்யூ பேப்பரு, A4 கட்டிங் சீட்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாமே கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ் சிலர் கேட்டாலும் அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நெயில் கட்டிங் மிஷின் இருக்குது, ஆணி கட்டி பண்ணுற மிஷினு, இது எல்லாமே கூட நம்ம வந்து அவங்களுடைய கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் இப்போ வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தம் நம்ம வந்து ஒரு 25க்கு மேற்பட்ட இயந்திரங்கள் நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து இது சிறு தொழிலும் பண்ணலாங்களா? சிறு தொழிலில் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷினுக்கு ஆரம்பித்து வாங்கி அவங்களுடைய தொழிலுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சார், இப்போ வந்து இளைஞர்லாம் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இந்த பிஸ்னஸ் பண்ண அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ்ங்கிறது வந்து அதாவது அவங்க எல்லாருமே டிகிரியோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுவாங்க. அல்லது பெரிய கம்பெனி கிடச்சதுன்னா ஒரு 25,000, 35,000, 55,000, மேக்ஸிமம் ஒரு 60,000, 70,000 ரூபாய்க்கு போவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னா இந்த இயந்திரங்களை வாங்கி அவங்களே சொந்த பிஸ்னஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய நேரத்தை நேரமாக போட்டு அதை டெவலப் பண்ணும் போது குறைஞ்சது ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000 இருந்து அப்படியே படிப்படியாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு 50,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராஃபிட் வரும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு 10 வருஷம் சென்று நம்முடைய அனுபவத்தில் பார்க்குறோம். நிறைய பேர் வர்றாங்க, வந்து சார் நான் கம்பெனிலேயே வேலை செய்கிறேன், ஆனால் இவ்வளோதான் வருமானம் வருது, என்னால் அடுத்த லெவல் போக முடியல வருமானத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் நம்ம யோசிச்சு மறுபடியும் நம்ம சொந்த தொழில் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மாதிரி தொழிலை நம்ம சஜஷன் பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்வாதாரம் ஒரு முன்னேற்றம் அடையும். சார், இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? நம்ம வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து ஒரு 5,000 ரூபாய்னாலும் நம்ம மினிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, அதுல இருந்து ஸ்டார்டிங் நீங்கள் 5,000 இருந்து உங்களுக்கு 60,000, 70,000, 80,000, 1 லட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமையை பொறுத்து. சரிங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால்? ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். சரி, அந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம 10க்கு 10 இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஆமாம். சார், இப்போ வந்து இண்டஸ்ட்ரி சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், அல்லது கூகுளில் பார்ப்பாங்க, வெப்சைட்டில் பார்ப்பாங்க, யூடியூப்பில் பார்ப்பாங்க, டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை இன்டைரக்டாக அவங்க இடத்துல இருந்தே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் எல்லாமே நமக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ 10 நாள்லையும் இருக்குது, இமிடியேட்டாகவும் இருக்குது, 15 நாள் இருக்குது, 1 மாதம் இருக்குது மேக்ஸிமம். இப்போ பெரிய பெரிய மிஷின் அப்படின்னா பேப்பர் கட்டிங் மிஷின், ரா மெட்டீரியல் அந்த பிளாங்க் கட் பண்ணுற மிஷின்னா 60 நாள் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி டைம் முடிச்சு அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணோன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் முதல்ல போடுவாங்க. நம்ம மிஷின் ரெடி பண்ணுவோம்.
அதுக்கு பிறகு ஃபிஃபோர் டிஸ்பேச் எல்லா பேலன்ஸ் அமௌண்ட் கிளியர் ஆனோடனே அவங்களுக்கு இடத்துக்கே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்க வீட்டுக்கு போய் டோர் டெலிவரி ரீச் ஆனவுடனே மிஷின் ஆனவுடனே இங்கேருந்து சர்வீஸ் இன்ஜினியர் போய் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்து எப்படி தயாரிக்கணும், எப்படி பேக் பண்ணணும், எப்படி நம்ம சேல் பண்ணணும், எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்டால் என்னென்ன மார்ஜின் வச்சு விற்கணும், அந்த எல்லா வழிமுறையும் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கடுத்து அவங்க வருஷம் ஃபுல்லாகவே அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி ரா மெட்டீரியல் எந்த மிஷின் எங்கிட்ட வாங்கினாலும் நாங்கள் வந்து அதுக்கான ரா மெட்டீரியல் சப்போர்ட்டு கொடுக்குறோம். மற்ற கம்பெனிகளில் யார்ட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். எஸ்பி மிஷினில் எந்த மிஷின் வாங்கினாலும் அவங்களுக்கான ரா மெட்டீரியல் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. அவங்களுக்கான ரா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகே. மிஷின் ரேட் எவ்வளோ சார்? மிஷின் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 எக்குங்கு பற்று முட்டை வந்து குஞ்சு பிடிக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது 15,000 நம்ம ஸ்டார்டிங் இருக்குது மிஷினு. மேனுவல் மிஷின் சொல்லும் போது நம்ம வந்து 50,000 60,000 இந்த மாதிரி வரும். இதே ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லும் போது அபோவ் 1 lakhலேருந்து நம்ம 15 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் கூட மிஷின்ஸ். மிஷின் லோன்லாம் உண்டுங்களா? சப்சிடிலாம் எல்லா மிஷினுக்குமே மானியம் உண்டு. தொழில் முனைவருக்காக உருவாக்கக்கூடியவங்க எல்லா ஸ்கீம்லேயுமே உண்டு. இப்போ லாஸ்ட்டு நேற்று கூட ஒருத்தவங்க பாண்டிச்சேரியில இருந்து ஏதோ ஒரு மகளிர் குழுன்னு சொன்னாங்க, ஏதோ புதிய ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி மகளிர் குழுல இருந்து கூட அவங்களுக்கான லோனு திட்டங்கள் எல்லாமே உண்டு. மானியங்கிறது 35% நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண் 2 பேர் யாருனாலும் வயசானவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருமே பண்ணலாம். இதில் வந்து எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கஸ்டமருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட பேக்கிங் பண்ணுவாங்க. அந்த அப்பா செய்கிற தொழிலுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறது, பார்சல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கூட பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே இதில் வந்து பண்ணலாம். இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்றாறு போல மிஷின்ஸே எல்லாமே இருக்குது. ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பாருங்க மார்க்கெட்டிங் கண்டிப்பாக கம்பல்சரி. ஆமாம், கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இருந்தால்தான் நம்ம வந்து வெற்றி போக முடியும். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கு. அதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எல்லா நேரமுமே சீசன் இருக்கிறது கிடையாது. டிமாண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆடி மாதம் கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரம், கப்சாம்பிராணி, அந்த பூஜா ரிலேட்டட் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆடி மாசத்துல நமக்கு சீசன் ஆரம்பிக்கும். அப் டு சிவராத்திரி வரைக்கும் அதுல பீக்ல போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் ஆர்டரே இல்லாமல் இல்லை, ஒரு லைட்டா கொஞ்சம் சேல்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா நடக்கும். அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி எந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணும் போது நமக்கு நிரந்தர வருமானங்கிறது நமக்கு கிடைக்கும். இது ட்ரைனிங் உண்டாங்க சார்? ஆமாம், நம்ம இப்போ உங்களை அந்த கஸ்டமருடைய இடத்துக்கே நம்ம போய் அவங்களுக்கான மார்க்கெட்டிங் வழிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி தந்துடுறோம். ஓகே, ட்ரைனிங் ஃபீஸ் என்ன இருக்குங்களா? ட்ரைனிங் ஃபீஸ்லாம் கிடையாது. அது வர்றது போகிறதுக்கான அந்த செலவுகள் மட்டும் அது தனிப்பட்ட முறையில் கொடுப்பாங்க. மற்றபடி இதுக்குன்னு நம்ம தனியாக கட்டணம் வாங்குறது இல்லை. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி மிஷினில் என்ன மாதிரி பண்ணுறீங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பானிபூரியிலேருந்து அதே மாதிரி மைதாவுடைய அந்த ஐட்டங்களில் பாஸ்தா அந்த மாதிரி பண்ணுற மிஷின்ஸு, அதே மாதிரி அப்பளம் பண்ணுற மிஷின்ஸு, அதே மாதிரி இட்லி மாவு அரைக்கிறது, அதே மாதிரி வந்து மசாலா பொடிகள் அது மாதிரி அரைக்கிற மிஷினு, சிறுதானியங்கள் அரைக்கக்கூடிய மிஷினு, அந்த மாதிரி நம்ம வந்து பாப்கார்ன் மிஷினு, இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பிளெண்டர் மிஷின்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணி கொடுக்குறோம். கரும்பு ஜூஸ் மிஷினு, மெழுகுவர்த்தி, அதே மாதிரி பேனா, சின்ன சின்னதுனா பேனா பண்ணுறது, இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பண்ணுறோம். ஓகே, A to Z பண்ணுறீங்க? ஆமாங்க ஆமாங்க சார். இப்போ இந்த தொழில் முன்னோர் எத்தனை பேர் சார் அது? சார், நம்ம கம்பெனி ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது நம்மகிட்ட மிஷின் வாங்கி ஒரு தொழில் தொடங்கி அவங்க ஒரு தொழில் முனைவராகவோ ஒரு தொழிலதிபராகவோ உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 30லேருந்து 50 பேர் வருவாங்க. அப்போ 50 பேர் அப்படின்னு சொல்லும் போது 15 60 100க்கு மேற்பட்ட தான் வருஷத்தில் ஒரு தொழில் முனைவராக ஆகுறாங்க. குறைஞ்சது 100லேருந்து 150 200 பேர் ஒரு வருஷத்துக்கு 200 300 பேராவது அதிகமாக சின்ன சின்ன அளவில் அவங்கவுங்க வாங்கி பண்ணும் போது ஒரு தொழில் முனைவராகி அவங்களுடைய வாழ்வாதாரம் இது மூலமாக என்ன ஆகுது, ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வந்து இந்த தொழில் மூலமாக நம்மகிட்ட இருந்து ஒரு இருக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே சார், இன்னொரு கேள்வி. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, ஆமாம், இப்போ எத்தனை பேர் இதுக்கு ஆட்கள் வேணும் சார்? இது வந்து ஒருத்தரே பண்ணக்கூடிய தொழிலும் இருக்குது, 2 பேர் பண்ணக்கூடிய தொழிலும் இருக்குது, 5 பேர் வச்சு பண்ணக்கூடிய தொழிலும் இருக்குது. எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய மிஷினு, அதுக்கடுத்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம், எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒருத்தர்லேருந்து 5 பேர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்களும் மிஷின்களும் இருக்குது. ஓகே
இது நாங்கள் கற்பூரம் மிஷினுங்களா? ஆமாம் சார். இது கற்பூரம் பார்த்தீங்கன்னா 1/2 HP மோட்ரு, சிங்கிள் பேஸ் கரண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் தான். இது வந்து ஓல்டு மாடல் மிஷினு. ஃபுல்லாக இது ஓல்டு மாடல். ஆமாம், ஃபுல் ஓல்டு மாடலு. சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நாய்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதில் நியூ மாடல் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓல்டு மாடல்ன்றப்போ கொஞ்சம் வாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலில் போட்டு அடிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு 20 கிலோ தான் அடிக்க முடியும். 20 கிலோ 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 20 kg தாராளமாக அடிக்கலாம். அதில் சரிங்க. டை பார்த்தீங்கன்னா 2 டை தான் சேஞ்ச் பண்ண முடியாது மாதிரி ஓல்டு மாடல் பொறுத்தளவு. இதில் பார்த்தீங்கன்னா ஓவல் டேப்லெட்டுன்னு ஒரு டை இருக்கும், இட்லின்னு ஒரு டை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு. இதை தவிர்த்து இட்லின்னு ஒரு டை மாற்றலாம். 2 டை தான் யூஸ் பண்ண முடியும். நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, மிஷினு கொஞ்சம் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரன் பண்ணி காட்டுங்க. ஓகே, இப்போ இந்த ஓல்டு கற்பூரம் மிஷின் பார்த்தோம். இப்போ இது நாங்கள் இது அட்வான்ஸ் கற்பூரம். அட்வான்ஸ். ஆமாம், நியூவாக வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 HP மோட்ரு தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான். சரி. இதுக்கும் வந்து நம்ம சிங்கிள் பேஸ் கரண்ட் தான். அது சொல்லியிருப்போம் உங்களுக்கு 1 ஹவர் வந்துட்டு 20 கிலோ மட்டும்தான் அடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 30 கிலோ அடிக்கலாம். தாராளம் 30 கிலோ அடிக்கலாம் சார். அதே மாதிரி டை பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 2 டை தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். இட்லி ப்ளஸ் ஓவல் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித் ₹1 ஸ்கொயர், ₹2 ஸ்கொயர், ₹5, ₹10 வரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், 5-6 டை வரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஓல்டு மாடல்ல நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மிஷின் ரன் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் கரு மிஷினுங்களா? ஆமாம், கரு மிஷின் சார். ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். சரிங்க. கரும்போட இதை மட்டும் எதுக்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னா கீழே இந்த பிளேட் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வரும். உங்களுக்கு மிஷின் வாங்கிட்டீங்கன்னா வரும். கீழே இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி வெறும் வாட்டர் மட்டும் வந்துடும். கரும்போட ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இது வந்துட்டு. ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஃபுல்லாக லைன் கொடுத்து மிஷின் ஆன் பண்ணினா ஃபுல்லாக கரும்பு மட்டும் உள்ளே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே வந்துடும். ஜூஸாக ஃபுல்லாக வெளியே வந்துடும் கீழே. ஓகே ஓகே. இது நாங்கள் சாம்பிராணி மிஷின். ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி மிஷின் மேனுவலாக பண்ணுறது. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டை இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? 6 டை இருக்கும். இது ஃபுல் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் நம்மளாண்டே இருக்குது. ரா மெட்டீரியல் வித்து இந்த மாடலில் தான் வரும். பார்த்தீங்க, இதுதான் கப் சாம்பிராணி. இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வரும் மேனுவலாக பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இந்த கப் சாம்பிராணி மேலே புல் பண்ணுறதுக்கு பவுடர் இருக்குது. உள்ள ஃபில்லிங் வைக்கிறதுக்கான மெட்டீரியல் நம்மளாண்டே இருக்குது. ஓகேங்க. இதில் வந்து எத்தனை கப் வரைக்கும் போடலாங்க? இது வந்து நம்ம மேனுவல்னால 6 பீஸ் தான் சார் எடுக்க முடியும். இதில் நம்மளாண்டே ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. கப் சாம்பிராணி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 25 பீஸ் எடுக்கலாம் ஒரே டயத்தில். லிவர் டைப் தான். அப் டவுன் பண்ணினா உங்களுக்கு 25 பீஸ் வரும். 25 பீஸ். ஆமாம் சார். இது நம்ம மேனுவல்னால 6 இருக்குது. இதை விட்டால் 12 இருக்குது. இது நாங்கள் செப்பல் மிஷின். ஆமாம் சார். செப்பல் வந்து மேனுவலாக பண்ணுறது. ஆட்டோமேட்டிக் இருக்குது நம்மள்ட்ட, மேனுவலாக இருக்குது. மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நம்மளாண்டே இருக்குது. டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. லேடி செப்பல், ஜென்ஸு அந்த மாதிரி பேட்டா கொஞ்சம் நல்லா திக்னஸ் வச்சு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம டை சேஞ்ச் பண்ணிவிட்டு கை மேனுவலாக பண்ணலாம். இதில் மேனுவலாக பண்ணுற மாதிரி. ஆமாம் சார். இதில் ஃபுல் ஆட்டோமேட்டிக் நான் உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் மேனுவலாக பண்ணுறது. சரி சரி. ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து உங்களுக்கு மேனுவலாக பண்ணுறது. நம்ம கையிலே ரொட்டேட் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த செப்பல் மின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் சார். சரிங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு வித்து அப்பு டவுன் தான். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் மேனுவல் பொருளில் பார்த்தீங்கன்னா அப்பு டவுன் அவ்வளோதான். சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரா மெட்டீரியல் சார். செப்பலுக்கான ரா மெட்டீரியல். சேஞ்ச் எல்லாம் நம்ம இதில் செட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லாம் பார்த்துக்கலாம். டெம்பரேச்சரு உங்களுக்கு இதில் இருக்கும் பாருங்கள். இப்போ மேலே 70 வைக்கணும்னா கீழே 60 வைக்கணும். மேலே என்ன வைக்கிறீங்களோ அதோட கீழே ஒரு 10 இது கம்மியாக வைக்கணும், அவ்வளோதான். ஓகேங்க. அப்பு டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் ஆகி வரும். அது மாதிரி டை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்துங்க, 4 இருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி 6, 7 இந்த டை தான். இது வந்து நம்ம நம்பர் என்ன தேவையோ, இப்போ எனக்கு 9ல் வேணும், 10ல் வேணும், 12ல் வேணும், அந்த மாதிரி டை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பல் ரெடிமேட்டாக வந்துடும் சார். இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின். ஓகே. இதில் எத்தனை செப்பல் வரைக்கும் போடலாம் சார்? 12 பீஸஸ் வரை எடுக்கலாம். 12 இன்ச்சு வரை 12 சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டை வரை வச்சு யூஸ் பண்ணலாம் சார். ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மளாண்டே இருக்குது. உங்கள்கிட்ட ரா திக்னஸ் நல்லா நார்மலாக வேணும், இல்லை ரொம்ப திக்னஸாக வேணும், பேட்டா மாட்டி அந்த மாதிரி எல்லா மாட்டியான ரா மெட்டீரியல் நம்மளாண்டே இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து மசாலா மேக்கிங் மிஷின் சார். சரி. 50 கிராம், 25 கிராம், 20 கிராம், 10 கிராம் ப்ளஸ் நம்ம இப்போ கற்பூரம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த கற்பூரம் கூட நம்ம இதில் பேக் பண்ணிக்கலாம் சார். கற்பூரம் 25 கிராம் ரவுண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, 25 கிராம் போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து ரா மெட்டீரியல் நம்ம போடணும். இப்போ மசாலா பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் போட்டுறணும்.
எனக்கு 50 பாக்கெட் 50 கிராம்ல வேணும் அப்படின்றதப்ப நம்ம செட்டிங்ஸ்ல இங்க மாத்திக்கணும். 50 பீசஸ் வேணும் 50 கிராம்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே செட்டிங் செட் பண்ணிட்டா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியல் வந்துட்டே ஓகே. இது எத்தனை கிலோ போடலாங்க? 2 kg வரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். 2 kg வரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்கும். ரா மெட்டீரியல் ஃபில் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்க. இதே நம்ம வந்து பாக்கெட்டும் பண்ணிக்கலாம். பாக்கெட்டும் பண்ணிக்கலாம். கற்பூரம் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, கற்பூரம் ப்ளஸ் மசாலா எக்ஸ்ட்ரா எல்லாமே பண்ணிக்கலாம். அரிசி எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. இது என்ன மிஷினுங்க? இது கப் சாம்பரான் மிஷின் சார். 2 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் கணக்கு தான். சரி. நம்ம 25 இது வரும் பீஸ் டை. 25 பீஸ் வரும். 25 பீஸு அப்பு டவுனு லிவர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது ஓகே. இதில் எத்தனை சாம்பிராணி கப் இதில் பண்ணலாம்? 25 சார். 25 பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷின். சரிங்க. இதோ இருக்குது பாருங்க சார், இது மிக்சர் மிஷின். ஆமாம் சார். 25 kg ரா மெட்டீரியல் நம்ம போட்டால் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணோம். 25 kg. இது பார்த்தோன்னா ஓவன் ட்ரையரு. நம்ம 160 டெம்பரேச்சர் இருப்போம். 2 hours ஆகும். ஆட்டோமேட்டிக் தான் சார். ஃபுல் ஆட்டோமேட்டிக். 5000 பீஸ் வச்சுக்கலாம் சார். 5000 பீஸ் வச்சுக்கலாம். ஆமாம் சார். மேலே 5 ரேக் வரும். இது 1000 5000 பீஸ் வச்சுருக்கலாம். செட்டிங்ஸு 160 ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் சார். இது என்ன மிஷினுங்க? இட்லி மிஷினு 10 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஊதவத்தி ட்ரையர் சார். அகர்வத்தி ட்ரையர் சார். 5000 பீஸ் வச்சிருக்கலாம் சார். நம்ம இதில் 5000 பீஸ் வச்சிருக்கோம். ஓகே. இது நான் ஃபுல்லாக ரா மெட்டீரியல் சார். நம்ம ரா மெட்டீரியல் ப்ராடக்ட் 25 கிராம் ஒரு 1 kg பாக்கெட். இதில் வந்து ரவுண்ட் டைப். இது ரவுண்ட் டைப். ஆமாம் சார், ரவுண்ட் டைப் ஃபுல்லாக. சரிங்க. இதில் ஒரு பாக்கெட்டில் எத்தனை பீஸ் இருக்கும்? அதில் ஒரு பாக்கெட் மேக்ஸிமம் பீஸ் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்கும். ஓகே. இப்போ சிங்கிள் பீஸாக கொடுப்பீங்களா? சிங்கிள் பீஸாக நம்ம கொடுப்போம் சார். சரிங்களா. எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா 10 நம்பர்னா 10 நம்பர், 10 பாக்கெட்னா 10 பாக்கெட், 20 பாக்கெட்னா 20 பாக்கெட் நம்ம கொடுப்போம். சரிங்களா. மினிமம் வந்து 1 kg வரைக்கும் தான் நம்ம கொடுக்குறது. 1 kg. இது ஆமாம் 1 kg. இது 25 கிராம் ஸ்கொயர் டைப். ஆமாம். இது நாங்கள் லூஸ் பாக்கெட்டு 1 kg ஓவன்னு சொல்லுவோம். டேப்லெட் 1 kg பாக்கெட் 2500 பீஸ். இதில் 2500 பீஸ் இருக்கும். ஓகே. இது வந்து 2500 பீஸு 1 kg ரவுண்ட் டைப். இது லூஸ் பேக்கிங். ஓகே. இது வந்து கட்டிக்கிறது சார். ஹாஃப் கேஜ். ரெண்டும் சேர்த்தா 1 kg 2 பாக்கெட்ஸ் தான் வரும் இதில். ஓகேங்க. லூஸ் பேக்கிங் கேட்குறாங்களே, 1/2 கிலோ 1 கிலோ. ஓகே. இது வந்து கப் சாம்பிராணி ரா மெட்டீரியல். இது ஃபுல்லாக கப் சாம்பிராணி ரா மெட்டீரியல். கலர்ஸ் நீங்கள் என்ன கலர் கேட்கணும்? ப்ளூ, க்ரீன், வயலட், ஆல் கலர்ஸ். எல்லாம் நிறைய கலர்ஸ் வரும். கலர் டைப். பிளாக் வேணா பிளாக், ஒயிட் வேணா ஒயிட், சாண்டில், எல்லா கலரும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கற்பூரம் 1 kg பாக்கெட் 50 கிராம் பாக்கெட். எத்தனை பீஸ் இருக்குங்க? இதுலயும் 50 பீஸ் வரும் நம்மளுக்கு. ஆமா சார். ஓகே. 50 பீஸ் கேட்டா எக்ஸ்ட்ராவோ நம்மளாட்ட இருக்குது. ஓகே. கஸ்டமர் என்ன மாதிரி கேக்குறானோ அதே மாதிரி. ஓகே. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 5 rupees கற்பூரம். 5 rupees கற்பூரம் பாக்கெட்ஸ். ஓகேங்க. இது 10 பாக்கெட் வரும். மினிமம் 5 பாக்கெட் 10 பாக்கெட் கேட்டா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும். சரி. ஓகே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 rupees கற்பூரம் 10 பாக்கெட்ஸ். 10 பாக்கெட்ஸ் சார். இது ஓகேங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஓன் பிராண்ட் தான். நம்ம பிராண்ட் தான் இது. ஓகே. அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1 rupee கற்பூரம். 1 rupee. ஓகே. இதில் எத்தனை பீஸ் இருக்கும்? இதில் 40 பீஸ் வரும். 40 பீஸ் வரும். பேக்கெட்டுக்கு 40 பீஸ். ஓகே. அடுத்து இது வந்து கப் சாம்பிராணி பாக்ஸ். இதில் எத்தனை பீஸ் இருக்குங்க? இதில் 25, 20 நம்ம ஏற்ற மாரி. ஓகே. இதில் வந்து பாக்ஸாக தான் வரும். சாம்பிளாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க? பாக்ஸாக தான் வரும். சாம்பிள் கேட்டாலும் நம்ம கொடுப்போம். ஓகே. வச்சிரு. அடுத்தது ஊதவத்தி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளையர் 10 rupees. அகரவத்தி 10 rupees ஃப்ளையர்ஸ். இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ரோஸ், ஜாஸ்மின், லில்லி. நல்ல வாசனையாக இருக்குது. இதுதான் சார் சொல்லணும். சூப்பர். இது பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி ஷீட்டுங்களா? ஷீட்டு. ஓகே. இதில் எத்தனை பீஸ் வருங்க? இது 20 பீஸ் வரும் சார் உங்களுக்கு. 20 பீஸ் வரும். ஆமாம் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஷீட் கேட்குறீங்க? இது ஏற்ற மாதிரி 10 ஷீட்னா 10 ஷீட்டு, 5 ஷீட்னா 5 ஷீட்டு நம்மளாண்ட. ஓகே.
இதில் வந்து ஒரே சைஸ் தான் வரும். ஒரே சைஸ் தான் வரும். நீங்கள் சைஸ் ஏற்ற சைஸ் கேட்டால் கூட நம்ம பண்ணலாம், பண்ணி தரலாம். சரி. இது வந்து 50 rupees ஊதுவத்தி அகர்வத்தி. ஓகேங்க. கலர்ஸ் என்னென்ன பிராண்டு கேட்குறீங்கன்னா ரோஸு, பைனாப்பிள், லாவெண்டர், சாண்டில் அண்ட் ஆல் கலர்ஸ். ஓகே. இதில் ஃப்ரீ மேட்ச் பாக்ஸ் வருதுங்களா? ஃப்ரீ மேட்ச் பாக்ஸ் உள்ள. ஓகே. இது என்ன மிஷினுங்க? ஸ்க்ரப்பர் ஆட்டோமேட்டிக் சார், ஃபுல் ஆட்டோமேட்டிக். டபுள் டை வரும். டபுள் டை வேணும். கப்பு எஸ்எஸ்னுவோம், ஷீட்டுனுவோம். இதோட ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து ஒன்றுத்துல வந்து மேலே வந்து 40 வைப்போம், ஒன்றுத்துல வந்து 60 வைப்போம். ஒன்று குறைச்சி வைப்போம், இன்னொன்று மைனஸ் பண்ணி வைப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம், சிங்கிள் பீஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம். நம்ம செட்டிங் 20 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் 20 வரைக்கும் பண்ணலாம், 20 வரைக்கும் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு மேலே இன்னும் பண்ணலாம். நம்ம 25, 30 டை சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டை தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸாகவும் பண்ணிக்கலாம், ரவுண்ட் டைப் ஒன்னாலும் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் கேட்குறாங்களும் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மிஷின் ஃபுல் ஆட்டோமேட்டிக் 2 HP மோட்டர். இது ஃபுல்லாக சிங்கிள் ஃபேஸுங்களா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான் சார் இதில். ஓகே. இது நாங்கள் பானிபூரி மிஷின் சார், 1/2 HP மோட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான். ஓகே. இது ஃபுல்லாக பானிபூரி அண்ட் இது இந்த ரோல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்பளமும் பண்ணிக்கலாம். நம்ம அப்பளம். ஓகே. அந்த ரோல் ஆமாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பளம், பானிபூரி. ஓகே. இதுவும் சிங்கிள் ஃபேஸ் வீட்டு யூஸ் பண்ணுற கரண்ட் தான். ஓகே. ரா மெட்டீரியல் வந்து இந்த மிஷினை வந்து கற்பூரம் அண்ட் ரைஸ் மிஷினை வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான், சிங்கிள் ஃபேஸ். இந்த மிஷின் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான். ஸ்க்ரப்பர் மேனுவல் மிஷின். இதோட 25 டை வரும். ரா மெட்டீரியல் நம்மளாண்டியா இருக்குது. எஸ்எஸ், ஷீட்டு, கப்புன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. 25 இது வருங்களா? ஆமாம். டைம் டெம்பரேச்சர் அதை ஒண்டி தான் 160 டெம்பரேச்சர். செகண்ட்ஸ் வந்து 10 செகண்ட் வைப்போம். 10 செகண்ட்ஸ் வரும். ஆமாம் சார், வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான் சரி. இது என்ன மிஷினுங்க? இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மிஷின். ஓகே. 2 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான். சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான். 85 ஐட்டம் நம்ம பண்ணிக்கலாம். கோவில், பேக்கரி ஐட்டம். இதை டை பார்த்தீங்கன்னா 6, 8, 10, 12, 14, 16, 18 அப் டு 23 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டை மேலே வந்து செட்டிங் நம்ம வந்து இதே செட்டிங் தான் சார். மேலே 40 வைக்கிறோன்னா மேலே வந்து 60 வைப்போம் நம்ம. ஓகே. சரிங்களா? அது செமிலையும் போட்டுக்கலாம், ஆட்டோலையும் போட்டுக்கலாம் சார். ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஓகேங்க. ரோல் ஒண்டி தான் நம்ம செட் பண்ணுவோம். ரோல் மட்டும்? ஆமாம். கீழே 2 மேலே 2 செட் பண்ணுவோம் சார். ஓகே. ரா மெட்டீரியல் வந்து இதுமாரி டைப்பு சர்க்கிள். ஓகே. அது நாங்கள் அதுவும் இது வந்து தொன்னை. ஓகே. தொன்னை டைப். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்களா? நிறைய டைப்ஸ் இருக்குது. கலர்ஸில் வேணால் கலர்ஸ் பண்ணிக்கலாம், சில்வர் வேணால் சில்வர் கலர்ஸ், ஷைனிங் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து அப் டு 26 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டை யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் இந்த மிஷின் சொல்லுங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கற்பூர மிஷின், கட்டி கற்பூரம்னு சொல்லுவோம். சபரிமலைக்கு போகும்போது பூம் கற்பூரம்னு சொல்லுவோம். இது மினிமம் 2 kg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகே. இதில் எத்தனை கிலோ வரை போடுவீங்க நீங்கள்? 2 kg வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுமாரி வரும். இதுமாரி வந்துடும்? ஆமாம் சார். ஓகே. இது ஃபுல்லாக கட்டி கற்பூரம்? ஆமாம் சார். இது வந்து கட்டி கற்பூரம். நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ இதுமாரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுமாரி வரும். ஓகே ப்ரோ. அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த ஒரு போகுது? இது நார்மல் டிரான்ஸ்போர்ட் தான் சார், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு போகுது இந்த மிஷினு. இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இது பார்த்தீங்கன்னா சேலம். சேலம் போகுது. ஆமாம் சார். ஓகே. இது என்ன மிஷினுங்க? ஹரிகா லிஃப்ட் மிஷின் சார், பாக்குத்தட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆர் செட்டப் டை வரும். சரிங்களா? ஆர் செட்டப்னா ஸ்பூன் டைப், பிளைட்டு, ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் சார். ஒரு சைடு வந்து டெம்பரேச்சர் வந்து 50 வைப்போம், ஒன்று சைடு வந்து 40 வைப்போம். ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் சார். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்? ஆமாம். 2 HP மோட்டர், 3 ஃபேஸ் சப்ளை. ஃபுல்லாக 3 ஃபேஸ்? ஓகேங்க. கப் சாம்பிராணி மிக்சர் மிஷின் 10 kg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்? ஃபுல் ஆட்டோமேட்டிக். இது சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான் சார். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான் சார். ஆட்டோமேட்டிக் தான் வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் தான் சார். ஆனியன் கட்டிங்? ஆமாம் சார். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு 3 மிஷின் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். டெம்பரேச்சர் ஒண்டி தான் செட் பண்ணுவோம். ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஓகேங்க. சரிங்க சார். இப்போ இந்த தொழில் வாய்ப்பு பற்றி வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. சரிங்க. இப்போ நம்ம வியூஸ் என்ன சொல்ல வரீங்க சார்? எல்லாருக்கும் வந்து அதாவது ஆர்வம் இருக்கும், நம்ம வந்து அடுத்த லெவல் வாழ்க்கையில் அடுத்த ஒரு பொருளாதாரத்தில் வரணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடிய யாருனாலும் அதில் வயது பாகுபாடு ஆண் பெண் எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிஷின் வாங்கி அவங்க சொந்த தொழில் பண்ணி அவங்களுடைய சொந்த காலில் நின்று
பொருளாதார நிலை நல்லபடியாக அடையலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையான மிஷினரிஸும் நம்மகிட்ட இருக்குது. வந்து வாங்கி எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைக்கலாம். இப்போ நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேடோ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொகேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் சந்திப்போம். உங்கள் சாயரும் சார். வணக்கம். வணக்கம்.